நடக்கிற நிறைய விஷயத்த நம்மளால நம்பவே முடியாதுங்க. ஏன்னா இப்பதான் நம்ம எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் விளையாண்ட மாதிரி இருக்கா. நான் டக்குன்னு 10th ஃபர்ஸ்ட் பப்ளிக்கை கொடுக்க போறோம். அதுவும் படிக்கிற ஸ்டூடெண்டா மாறிட்டோம். படிப்பு 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 அப்படின்னு மாற ஒரு ஸ்டூடெண்டா மாறிட்டோம். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? இப்பதான் எழுதி முடிச்ச மாதிரி இருக்கு இந்த மிட் டேர்ம். ஆனா அதுவும் முடிஞ்சு குவார்டர்லியே வரப்போகுது. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளோட டைம்லாம் இப்பெல்லாம் ஓடுறது கிடையாது. ஒரு வேன் பிடிச்சி நம்மள துரத்திக்கிட்டே வருது. இதுல குவார்டர்லிக்கு ப்ரிப்பேர் ஆக போற இந்த ஒரு டைம் 1 மந்த்துக்குள்ள அந்த டைம் எப்படி போகும் அப்படின்னா, இந்த வேன்ல வரதோட வேகமா ஜெட்ல போக போகுது. ஸோ இந்த டைமை புரிஞ்சு நாம ப்ரிப்பேர் ஆனோம் அப்படின்னா நம்ம குவார்டர்லி மட்டும் கிடையாது, பப்ளிக்லயும் ஒரு கிங்கா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு குவார்டர்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் இதுல நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணணும். நாம பாதி தூரம் ஆல்ரெடி வந்துட்டோம். ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பாதி தூரம் ஆல்ரெடி வந்துட்டோம்னு நினைச்சா மட்டும்தான் அந்த விஷயத்த முழுசா கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ ஒரு வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் பாதி வேலை முடிச்சுட்டப்பா, இன்னொரு 5 கிலோமீட்டர் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவோம்ல. எஸ், ஸோ இந்த ஜேர்னில நீங்க பாதி தூரம் ஆல்ரெடி வந்துட்டீங்க. இன்னொரு பாதி தூரத்துக்கு உங்களோட ஃப்ரெண்டையும் பார்ட்னரா சேர்த்துக்க போறோம். எப்பயுமே உயிர் தோழர்களை விடக்கூடாதுல்ல. ஸோ உங்களோட தோழர்களையும் இதோட டீம்ல மாத்திக்கோங்க. அதனாலே கமாண்ட் மை ஃப்ரெண்ட் வில் டூ இட். ஓகே, ஸோ அதனால இந்த வீடியோ நிச்சயமா உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரெண்டு பண்ணிட்டா நாமளும் அதை பண்ணிடுவோம். ஸோ மை ஃப்ரெண்ட் வில் டூ இட்னு சொன்னாலே போதும், நீங்களும் அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி ஃப்ரெண்டே கிடைக்கல அப்படின்னா டோன்ட் வரி, எங்களோட அரைஸ் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ தட் டெய்லி 2 லைவ் கிளாஸஸ் செகண்ட் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ செக்ஷன் வந்து 6:30 PM அண்ட் செக்ஷன் 2 வந்து 7:30 PM அட்டன் ஆகிட்டு இருக்கு. இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணி அப்படின்னா ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. இப்ப இருந்து நீங்க குவார்டர்லிக்கான ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் எதெல்லாம் முக்கியமா படிக்கணும்ன்ற இந்த ஒரு குவார்டர்லி சென்டம் எடுக்கிறதுக்கான ஸ்டடி பிளானை இப்ப இருந்து எங்களோட கிளாஸஸ்ல நாங்கள் ஃபாலோ பண்றோம். ஸோ வெல்கம் சூன். ஸோ உங்களோட அரைஸ் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி நம்ம August 31 இருந்து யூடியூப்ல மென்டி குவிஸ் அட்டன் பண்ண போறோம். இந்த மென்டி குவிஸோட வின்னர்ஸுக்கு லாஸ்டா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் எங்களோட சைட்ல இருந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ எவ்ரிவன் இந்த மென்டிக்காக இப்பவே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எஸ், அதெல்லாம் தாண்டி இப்போ நான் சொல்ல போகிற இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் இந்த பிடிஎஃப் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களோட குவார்டர்லி பிளான் ரோட் மேப்பை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறோம். இதில் நீங்கள் படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் சாப்டர், நம்ம ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டியது அல்ஜிப்ரா தான். அல்ஜிப்ராலேருந்து தான் உங்களோட குவார்டர்லிக்கு ரொம்ப வெயிட்டேஜ் வரப்போகுது. கிட்டத்தட்ட 45% உங்களோட அல்ஜிப்ராலேருந்து மட்டும் தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்ம சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ், இது முடிச்சதுக்கப்புறம் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த சாப்டருக்கு அப்புறம் தான் 4th and 5th 6th ட்ரிகனம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜியோமெட்ரி சாப்டர்ஸ். ஸோ சாப்டர்ஸோட ஆர்டரை மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் எந்த சாப்டருக்கு ஹைலைட் கொடுக்கணும்? அல்ஜிப்ரா, செகண்ட் நம்பர் அண்ட் சீக்வன்ஸ், 5th தான் கோஆர்டினேட், ஃபர்ஸ்ட் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன், அண்ட் 6th ட்ரிகனாமெட்ரி, 4 வந்து ஜியோமெட்ரி. இந்த ஆர்டர்ல இந்த சாப்டர்ஸை கவர் பண்ணுங்க உங்களோட குவார்டர்லி போர்ஷன்ஸ்க்கு. அண்ட் இந்த சாப்டர்ஸ்ல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ஸ்ங்கிறது இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்னு தனித்தனியாக பிரிச்சு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ்ல இதெல்லாம் 2 மார்க்ஸ் சம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் 5 மார்க்ஸ் சம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். இது வந்து சாப்டர் 1க்கு. அண்ட் சாப்டர் 2க்கு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் எக்ஸாம்பிள் ஸ்லைட், எக்ஸசைஸ் 1 2 3 4 5. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுலாம் இந்த சைட் கொடுத்துருக்கோம் 6 7 8 and 9. எஸ், அதுக்கப்புறம் நம்மளோட தேர்ட் சாப்டர்ஸ். ஸோ தேர்ட் சாப்டர்லேயுமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே இருக்கு. இதில் 2.9ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2.9ல இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் இல்லாமல் 2.9ஐயே ஃபுல்லாக தரவு பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் ஐடியா. ஏன்னா எப்பயுமே 2.9ல இருந்தால் உங்களுக்கு கம்பல்சரி கொஷின்ஸ் அதிகமாக வரும். ஸோ உங்களுக்கு கம்பல்சரி கொஷின்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா இந்த 2.9ஐ மறக்காம ஃபுல்லாக பார்த்துருங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் போக. ஸோ சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக படிக்கணும். அண்ட் 3.3 and 3.4 கொஞ்சம் கவனமாக படிங்க. ஏன்னா அதுலேருந்து தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான 3 மார்க்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ 3 and 4 இந்த எக்ஸசைஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸுக்கு உங்களோட இம்பார்ட்டன்ஸ் லைக் 3 வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. நார்மலான அல்ஜிப்ரா அண்ட் மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரான்னு தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. இதில் கிராஃப்ஸ்லாம் இருக்குது. கிராஃப் ஒவ்வொரு கிராஃபையும் ஒவ்வொரு நாள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் குவார்டர்லிக்குள்ளே உங்களோட கிராஃபுக்கு ப்ராப்பராக ஃபுல்லாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 4th எக்ஸசைஸ். 4th வந்து ரொம்ப கம்மியான எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்குது. ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா நீங்கள் தியரம் படிக்கணும். ஸோ பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அண்ட் ஆங்கிள் பைசெக்டார் தியரம், இந்த 2 தியரமாக நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த 2 தியரமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் இந்த தியரமில் உங்களுக்கு ஏதாவது
ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அதை நான் வந்து உங்களுக்கு டீச் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 5ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைசம்ஸ். ஸோ இதெல்லாம் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்டர் 6. ஸோ நம்மளோட குவார்டர்லி பொசிஷன் நம்மளுக்கு தெரியும், சாப்டர் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கு. ஸோ அதுக்கு தேவைப்பட்ட எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸாமை தட்டுறோம், தூக்குறோம்.